friends, welcome to my channel Ungu boutique. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி சாரியை வந்து ரீயூஸ் பண்ணிக்கணும், குர்த்தியாக ரெடி பண்ணிக்கணும்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ டெஃபினட்டாக அங்கே நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். எப்படி நம்ம டபுள் லேயரில் வந்து சூப்பராக ஒரு குர்த்தி வந்து பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து செஸ்ட்டோட அகலம் வந்து 10 inches இருக்க மாதிரி இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு ஸ்கொயர் பீஸ் வந்து எடுத்துக்கிறேன். டபுள் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு வந்து 4 லேயர் வந்து இருக்கும். ஸோ இப்போ ஃபோல்டட் எட்ஜ் ஓப்பன் எட்ஜ் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோல்டட் எட்ஜ்லேருந்து நம்ம மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஷோல்டரோட விட்த் வந்து 6 inches, நெக்கோட விட்த் வந்து 3 inches, நெக்கோட டெப்த் வந்துட்டு 5 inches. ஸோ நான் வந்து ரவுண்ட் நெக் வந்து போட்டு விட்டுக்க போகிறேன். ஒரு சூப்பரான டபுள் லேயர் குர்த்தி மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஷோல்டர் பாயிண்டில் இருந்துட்டு நம்ம அந்த ஆர்ம் ஹோல் ஹைட் இருக்குல்ல, அது வந்து 6.5 inches. ஸோ செஸ்ட்டோட விட்த்து வந்துட்டு நம்ம 10 inches இருக்க மாதிரி தானே கட் பண்ணி விட்டோம் ஸ்கொயர் பீஸு. ஸோ வந்து 10 inchesக்கு அளவாக நான் வந்து ஆர்ம் ஹோலுக்கு வந்து போட்டு விட்டுக்க போகிறேன். இப்போ வெயிஸ்டோட ஹைட் வந்துட்டு 14.5 inches எடுத்துக்க போகிறேன். இப்போ வெயிஸ்டோட அகலம் வந்து 9 inches எடுத்துக்க போகிறேன். இப்போ அந்த வெயிஸ்டோட அகலத்தில் ஒரு 1 inch மேலே மார்க் பண்ணி ஒரு ஸ்லைட் கர்வ் வந்து போட்டு விட்டுக்கலாம் நம்ம. இப்போ இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் 2 பீஸ் வந்து தனித்தனியாக இருக்கும். ஸோ அப்படியே ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவும் நல்ல ஒரு பஃப் ஸ்லீவ் மாதிரி நம்ம வந்து வைக்க போகிறோம். சாரியை வந்து நம்ம எப்படி லே பண்ணி கட் பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ரிமைனிங் இருக்க லைனிங் கிளாத்தை ஆல்ரெடி லெஃப்ட் டு ரைட் ஒரு ஃபோல்டு இருக்க மாதிரி நமக்கு கட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரியே ஒரு டபுள் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். நமக்கு 4 லேயர் வந்து இருக்கும். ஸோ சேம் அதே மாதிரி ஃபோல்டட் எட்ஜ் ஓப்பன் எட்ஜ் மார்க் பண்ணிக்கிறேன். இதோட விட்த் வந்துட்டு நமக்கு 9 inches வேணும். ஃபோல்டட் எட்ஜில் இருந்துட்டு 9 inches விட்த் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு சும்மா அப்படியே ரேண்டமாக இந்த மாதிரி ஒரு ஏ லைன் கர்வ் மாதிரி நம்ம போட்டு விட்டுக்கிட்டு இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லைனிங்கோட லென்த் வந்து நீங்கள் சாரியோட ஸ்கர்ட் பீஸ் வந்து நான் 36 inches வச்சுருந்தேன். ஸோ இதோட இன்ச்சஸ் வந்து 33 inches இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டேன். இப்போ அப்படியே நம்ம சாரீ பீஸ் எடுத்துக்கிட்டு இதில் ஒரு 2.5 மீட்டர் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம இன்ச் டேப்பில் ஒரு சைடில் சென்டிமீட்டர் இருக்கும், இன்னொரு சைடில் இன்ச்சஸ் இருக்கும்ல. ஸோ சென்டிமீட்டரில் 250 சென்டிமீட்டர் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை தான் இந்த 250 சென்டிமீட்டர் கட் பண்ணி எடுக்கிறோம்ல, ஸோ அதில் தான் நம்ம ஸ்கர்ட் பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ ரிமைனிங் இருக்க கிளாத்தில் தான் நம்ம வந்துட்டு டாப் பீஸு ஃப்ரண்ட்டில் அந்த ஸ்கொயர் பீஸ் மாதிரி ஃப்ரண்ட் ஃப்ளோயாக இருக்குல்ல, அதுவும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்கர்ட் பீஸ்க்கு லென்த்து மட்டும் ஜஸ்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு 36 inches வேணும். ஸோ பார்டர்லேருந்துட்டு மேலே 36 inches கட் பண்ணி விட்டுக்கிட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுக்கிட்டாச்சு. ஸோ இந்த பீஸ் வந்து ஸ்லீவுக்கு வருமானு பார்த்தேன், பட் எனக்கு வந்து பத்தலை. அந்த 2.5 மீட்டர் கட் பண்ண போக ரிமைனிங் இருக்க சாரீ பீஸ் இருக்குல்ல, ஸோ அதில் தான் நம்ம எல்லா பீஸுமே மித்ததெல்லாம் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரு சைடு கார்னரில் முந்தானை பார்ட்டில் லைட்டாக டிசைன் இருக்க மாதிரி இருக்குது, அதை அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி டாப் பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை விரிச்ச பொசிஷனில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் மேலேயும் கீழேயும் ஒரு பீஸ் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம விரிச்ச பொசிஷனில் வச்சுக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். டாப் பீஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ரிமைனிங் இருக்க பீஸில் தூக்கி போட்டுறாதீங்க. ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஸ்கொயர் பீஸ் இருக்குல்ல, அதுக்கு இந்த மாதிரி நம்ம ஷோல்டரோட அளவு எவ்வளோ மார்க் பண்ணோம், 6 inches மார்க் பண்ணோம்ல, அதை விட டபுள் மடங்கு வந்து 12 inches. ஓகே, ஃப்ரண்ட்டுக்கு 12 inches, பேக்குக்கு 12 inches அகலம் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு நான் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம ஷோல்டரோட விட்டு நம்ம வந்து கால் பீஸ்க்கு தானே நம்ம எடுக்கிறோம். ஸோ 4 லேயர் பண்ணியிருந்தோம்ல, அப்போ கால் பீஸ்க்கு தான் எடுக்கிறோம். ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு ஃபுல் பீஸாக எடுத்தோன்னா 12 inch, அதே மாதிரி பேக்குக்கு எடுத்தோன்னா 12 inch. ஸோ எக்ஸ்ட்ரா சைடில் 1 inch வந்து மடித்து தைக்கிறதுக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி 2 ஸ்கொயர் பீஸு ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 2 ஸ்கொயர் பீஸ் எடுத்துக்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம ஷோல்டரோட அளவு இருக்குல்ல, அது வரைக்கும் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்கொயர் பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதோட ஹைட் வந்து நான் பார்டரில் இருந்துட்டு மேலே எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் கீழே வந்து மடிச்சு தைக்கணுன்ற அவசியம் இருக்காது.
நான் வந்து ஒரு 33 இன்ச் எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஷோல்டரில் இருந்துட்டு என்னோடய முட்டி இருக்குல்ல, நம்ம முட்டி எங்கே வரைக்கும் இருக்குதோ அங்கே வரைக்கும் வச்சா எனக்கு நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ நான் 33 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ இன்னும் லென்த்தாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் லென்த்தாக கூட உங்களுக்கு மெஷர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த பீஸை அப்படியே இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க சைடில். ஸோ 4 ஃபோல்டு பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம நெக்கோட பேட்டர்ன் இருக்குல்ல, ஜஸ்ட்டு அதை வந்து ட்ரா பண்ணி விட போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம லைனிங் பீஸில் கட் பண்ணோம்ல, சேம் அதே அளவே வச்சுக்கிட்டு நம்ம வந்து நெக்கோட ரவுண்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் செப்பரேட்டாக இருக்குல்ல, ஸோ அந்த பீஸ் ரெடி ஆகிடும். நம்ம கட்டிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா சாரீ பீஸு அப்படின்றதுனால நம்ம தனியாக கிளாத் வாங்க போகிறதில்ல. ஸோ எந்தெந்த பீஸை எப்படி டிவைட் பண்ணி கட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ரிமைனிங் இருக்க பார்ட் இருக்குல்ல, அது இந்த மாதிரி பார்டரை பார்த்த மாதிரி மேலேருந்து கீழே ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஸோ சைட்லையும் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு ஸ்லீவ் பீஸ்க்கு கீழே பார்டர் வர மாதிரி இருக்கும். ஒரு சூப்பரான கவுல் ஸ்லீவ் பண்ண போகிறோம். ஸோ கீழேருந்து மேலே 10 இன்ச்சஸ் டாட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 10 இன்ச்சஸ்க்கு நேராக ஓப்பன் எட்ஜ்லேயும் அந்த 10 இன்ச்சஸ் டாட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஓப்பன் எட்ஜில் 3 இன்ச்சஸ் டவுன் வச்சுக்கிட்டு அந்த ஸ்லீவோட பேட்டர்ன் எப்போயுமே நம்ம ட்ரா பண்ணுவோம்ல, சேம் அதே இதுதான். இப்போ நம்ம ஃபோல்டட் எட்ஜில் இருந்துட்டு மேலே ஒரு 6 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். இந்த ஸ்லீவோட விடத்தில் ஹாஃப் மார்க் பண்ணிக்கிட்டு அந்த மேலே எடுத்தோல அந்த பாயிண்ட்டோட கனெக்ட் பண்ணி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கர்வ் ஸ்லீவோட பேட்டர்ன் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஸ்லீவ் வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து பாப்பாவுக்கு ரெடி பண்ண மாதிரி போட்டிருப்பேன். அதில் நமக்கும் பெரியவங்களுக்கும் எப்படி நம்ம மெஷர்மெண்ட்ஸ் வந்து எடுக்கலான்றது நான் வந்து காமிச்சிருப்பேன். ரொம்ப தெளிவாக போட்டிருப்பேன் அந்த வீடியோ. இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் தனியாக வேணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் தனியாக பார்த்துக்கலாம். ஸோ கீழேயும் பாட்டம் ஸ்லீவ் வந்து ஒரு 7 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச்சிங் வந்து குயிக்காக பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி லைனிங் பீஸையும் இந்த சாரீ பீஸையும் ஒன்றா வச்சு ஜஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்க போகிறோம். நம்ம நெக்லைன்லாம் எப்பயும் திருப்பிடுவோம்ல, அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா சாரியோட ராங் சைடுக்கு மேலே வச்சு லைனிங் பீஸை அட்டாச் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா, நம்ம நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிக்க போகிறதில்ல. நான் மறுபடியும் சொல்கிறேன், சாரீ பீஸோட ராங் சைடுக்கு மேலே வச்சு லைனிங் பீஸை அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நெக்லைனு, ஷோல்டர், ஆர்ம் ஹோல், சைடில், பாட்டம், வெயிஸ்ட்டு எல்லாமே ஃபுல்லாக நம்ம அட்டாச் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு ஃபுல் பீஸ் வந்து காட்டுறேன், நீங்கள் இன்னொரு பீஸும் சேம் இதே மாதிரியே நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்க எக்ஸ்ட்ராஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி இன்னொரு பீஸும் நீங்கள் இதே மாதிரியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய மாம் அண்ட் டாட்டர் காம்போஸ் போட்டிருக்கோம், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஜீன் டாப் ட்ரை பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய ஜீன் டாப்ஸ் வெரைட்டிஸ்லாம் நான் வந்து கொண்டு வரலான்ட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்மளோட ஓல்டு குர்த்திஸ்லாம் எப்படி ரியூஸ் பண்ணிக்கலாம்னு நான் வந்து கொண்டு வரலான்ற ஐடியாவில் இருக்கேன். ஸோ டெஃபினட்டாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நிறைய சூப்பரான ட்ரெண்டிங்கில் இருக்க டிசைன்ஸ்லாம் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம சேனலோட ப்ரீவியஸ் வீடியோஸும் டெஃபினட்டாக செக் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து 2 பீஸ் ரெடி பண்ணிக்கிட்டாச்சு. ஓகேவா, 2 பீஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் அந்த ஸ்கொயர் பீஸ் நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம்ல, அதுக்கு சைடில் ரா எட்ஜாக இருக்குது, கீழே வந்து சீல்டடாக இருக்குது. ஓகேவா, அந்த சைடில் 2 சைட்லேயும் வருதுல்ல, அதை வந்து ராங் சைடில் பார்த்து டபுள் ஃபோல்டு பண்ணி நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விட்டுக்கோங்க. ஓகேவா, இது வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். கீழே வந்து நம்ம பார்டரில் இருந்துட்டு மேலே அளவெடுத்து கட் பண்ணதுனால கீழே டபுள் ஃபோல்டு பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் எனக்கு பார்டர்லாம் வேணாம், இது எனக்கு ப்ளைனாக தான் வேணும், கீழேயும் எனக்கு கட் பண்ண பீஸ் இருக்குது அப்படின்னா அதையுமே நீங்கள் டபுள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு சைடு இருக்குல்ல, அந்த இன்னொரு சைட்லேயுமே நம்ம வந்து டபுள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ 2 சைட்லேயுமே நமக்கு ரா எட்ஜை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நமக்கு இதுதான் ரொம்ப மெயின். இதுக்கப்புறமா வர்றது வந்து நம்ம நார்மலாக அட்டாச் பண்ணுறது தான். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு குயிக்காக பேப்பர் கட்டிங்கில் காமிக்கிறேன். ஏன்னா 2 பீஸுமே எல்லோ கலர் சேம் பேட்டர்ன்றதுனால அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை ஸ்டிச்சிங் வீடியோவில். ஸோ அதனால் உங்களுக்கு நான் பேட்டர்ன் வந்து காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், இதுதான் நம்ம வந்து டாப் பீஸ் வந்து இப்படி தான் நமக்கு ரெடி ஆகிருக்கு. இது வந்து ஃப்ரண்ட் பீஸு, பின்னாடி லைனிங்கும் அட்டாச் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஸ்கொயர் பீஸ் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம்.
இப்போ நம்ம இந்த டாப் பீஸோட ராங் சைடு இருக்குல்ல, இந்த ராங் சைடுக்கு மேலே அந்த ஸ்கொயர் பீஸ் இருக்குல்ல, அந்த ஸ்கொயர் பீஸோட நல்ல பக்கத்தை மேலே வச்சு தைக்கணும். ஓகே, டாப் பீஸோட ராங் சைடுக்கு மேலே அந்த ஸ்கொயர் பீஸோட நல்ல பக்கத்தை மேலே வச்சு நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த நெக்லைன் ஃபுல்லாக அப்படியே ஸ்டிச் பண்ணி விட்டுக்கணும். ஸ்டிச் பண்ணி விட்டுக்கிட்டு அப்படியே இந்த ஸ்கொயர் பீஸ் இருக்குல்ல, அதை அப்படியே பின் பக்கமாக திருப்பி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ராங் சைடும் ஒரே பக்கமாக வந்துடும், ரைட் சைடும் ஒரே பக்கமாக வந்துடும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பின்பக்கம் எடுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ராங் சைடு ஒரே சைடில் வந்துருச்சுல்ல. ஸோ அதே மாதிரி ரைட் சைடு ஒரே சைடில் வந்துடும். அதே மாதிரி நெக்லைனும் நமக்கு நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இதே மாதிரி இன்னொரு பீஸும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு அப்படி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி நம்ம வந்து பேக்குக்கும் ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம். ஓகேவா, பேக்குக்கும் இதே மாதிரி பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2 பீஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சுல்ல. இப்போ நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 பீஸ்லையுமே நமக்கு மேலே அந்த ஸ்கொயர் பீஸ் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் நல்ல பக்கம். ஸோ நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே 2 சைட்லையுமே அந்த ஷோல்டர் இருக்குல்ல அதை வந்து அட்டாச் பண்ணிக்கணும். பாருங்கள், நம்ம வந்து ஷோல்டருக்கு அளவாக தான் அந்த ஸ்கொயர் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்றதுனால அது கரெக்டாக ஷோல்டருக்கு அளவாக போய் ஸ்டிச்சிங் வந்து விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்கொயர் பீஸும் தான் நல்ல பக்கம். இது ரெண்டையும் ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த 2 ஷோல்டர் இருக்குல்ல, அந்த 2 ஷோல்டரையுமே அட்டாச் பண்ணணும். ஷோல்டர் அட்டாச் பண்ணும்போது 4 பீஸ் இருக்கும். ஒரு சைடில் 4 பீஸு, இன்னொரு சைடில் 4 பீஸ் இருக்கும். ஓகேவா, பேக் சைடோட ஷோல்டர், தென் 2 ஸ்கொயர் பீஸோட ஷோல்டர், ஃப்ரண்ட் சைடோட ஷோல்டர், அந்த மாதிரி 2 சைட்லேயும் 4 பீஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஷோல்டர் நம்ம வந்து அட்டாச் பண்ணிடுவோம். ஓகேவா, அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவ் வந்து நமக்கு எப்பயுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல. ஸோ இதோட லிங்க் வந்து நான் எப்படி அந்த கவுல் ஸ்லீவ் பண்ணேன்றது கீழே வந்து கொடுக்குறேன் நான். ஸோ எப்போயும் நம்ம நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இந்த ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிப்போம். இந்த ஸ்கொயர் பீஸ் வந்து அந்த ஆம்ஹோல் சைடில் ஒரு 4 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வரும். அது கூட சேர்த்து வச்சு ஸ்லீவ் வந்து நீங்கள் இந்த மாதிரி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு அப்படியே ஸ்லீவ் வந்து அப்படியே நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே ரிமைனிங் பார்ட்டை நம்ம பேக் ஸ்லீவோடு அட்டாச் பண்ணிடுவோம். அது ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த வீடியோ வந்து நான் பார்த்தேன், அந்த கிளிப்பிங்கில் வந்து அவ்வளோவா டீட்டெயிலாக தெரியல. ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டுட்டோரியல் வந்து நான் வந்து ரெடி பண்ணேன். ஸோ இந்த மாதிரி 2 சைட்லையுமே ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த ஸ்கொயர் பீஸை மேலே தூக்கி விட்டோம் அப்படின்னா அந்த டாப் பீஸ் இருக்குல்ல, அந்த டாப் பீஸோட வேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்குது. அந்த ஸ்கொயர் பீஸ் வந்து கீழே உள்ளது ஃப்ளோயியாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு கீழே நம்ம இந்த ரிமைனிங் 2.5 மீட்டர் கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தோல அதை ப்ளீட்டோ இல்லை மேக்ஸி ட்ரெஸ் மாதிரியோ நீங்கள் எப்படினாலும் ரெடி பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி நான் லைனிங் கிளாத்தில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்ற வீடியோவும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மோஸ்ட்லி நம்ம வீடியோஸில் எல்லா வீடியோஸ்லையுமே இந்த மெத்தட் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம், லைனிங் கிளாத் கொடுத்து பண்ணுறது. ஸோ எப்படி நம்ம அந்த ஸ்கொயர் பீஸை மட்டும் மேலே இந்த மாதிரி அந்த கிளாத்தை மட்டும் மேல் பக்கமாக திருப்பி விட்டீங்க அப்படின்னா நமக்கு அப்படியே அந்த வேஸ்ட் கிடைக்கும். அந்த வேஸ்ட்டில் அப்படியே நம்ம நார்மலாக எப்பயும் வச்சு அட்டாச் பண்ணுற மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் ஓரத்தையல் போடுறதுமே நமக்கு சேம் அதே மாதிரி தான். அந்த ஸ்கொயர் பீஸ் வந்து நம்ம ஷோல்டருக்கு அளவாக தான் வரும், நம்ம வேஸ்ட்டோட ஓரம் வரைக்கும் வராது. ஸோ அழகாக நம்ம ஓரத்தையலும் நமக்கு பிடிச்சடிக்கிற தையலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். எனக்கு வந்து ஃபுல் ஸ்கர்ட்டுக்கு மேலே அந்த ஸ்கொயர் பீஸ் வந்து பர்டிகுலர் லென்த்தில் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ சைடில் ஓரத்தையிலும் அதே மாதிரி நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். ஸோ எப்படி நம்ம அந்த அட்டாச் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அந்த வீடியோ வந்து கீழே நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம நாட் ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி கிளாத் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் நான். ஒரு 4 இன்ச்சஸ்க்கு இருக்க மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 பெரிய நாட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேவா, நீங்கள் நாட் ரெடி பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி அதுலேருந்து ஒரு 4 இன்ச்சஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மொத்தம் எத்தனை 6, 12 குட்டி பீஸ் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பெரிய 2 லாங் நாட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சேன்ல அந்த மாதிரி ஷோல்டர் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், ஸ்லீவ் அட்டாச் பண்ணியிருக்கேன், கீழே பாட்டமும் நான் அந்த ஸ்கர்ட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைடில் அந்த நாட் வைக்கிறதுக்கு அந்த ஹூக் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம சைடில் அந்த அட்டாச் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த பாட்டம் ஸ்கர்ட்டு அந்த இதுக்கு நேராக ஒரு டாட் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு 1 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி 3 டாட் வந்து பண்ணிக்கோங்க.
பார்த்தீங்களா அந்த ஆர்ம் ஹோலில் கொஞ்சம் ஒரு 6 இன்ச்சஸ் வரைக்கும் அட்டாச் பண்ணணும்னு சொன்னேன்ல, அதுக்கு கீழே அப்படியே அந்த ஸ்கொயர் பீஸ் வந்து ஃப்ளோயாக தான் இருக்குது. ஸோ அந்த ஓரத்தைகள் நான் போட்டிருக்கேன்ல, அந்த மாதிரி தான் உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு சைட்லையுமே போட்டுக்கலாம். அது மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்குன்னு 2 பீஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி பின்னாடியும் அந்த மாதிரி 3 டாட் வந்து வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு அந்த இடுப்பு கிட்ட அந்த நாட் வரும்போது தான் நம்ம வந்து டைட்டாக கூட கட்டிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ நம்ம அந்த பாட்டம் ஸ்கர்ட் அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு நேராக ஒரு டாட்டு, மேலே 1 இன்ச் 1 இன்ச் கேப்பில் ஒரு டாட் வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் பிரிண்ட்டாக இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு அந்த பேப்பர் கட்டிங்கில் காமிச்சிருந்தேன். ஸோ இப்போ அந்த டாட் வச்சுருக்கோம்ல, அதுக்கு நேராக இந்த மாதிரி அந்த 4 இன்ச்சஸ் கிளாத் இருக்குல்ல, அது அப்படியே 2 மடக்கி அந்த ராய் எட்ஜ் வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சு அந்த ஓரங்களில் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட் பீஸ்க்கு லெஃப்ட் சைடு 3, இந்த மாதிரி 3 ஹூக் மாதிரி, அதே மாதிரி ரைட் சைடில் 3 ஹூக், அதே மாதிரி பேக் சைட்லையுமே ரைட் சைடில் 3 ஹூக்கு, அதே மாதிரி லெஃப்ட் சைடில் 3 ஹூக், அந்த மாதிரி நான் வந்து இப்போ அட்டாச் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா, அது இப்போ ஃப்ரண்ட் பீஸ்க்கு முடிச்சிட்டோம்ல, இப்போ பேக் பீஸ்க்கு அதே மாதிரி நம்ம வந்து பண்ணிக்க போகிறோம். அந்த 3 டாட் மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குவிக்காக நீங்கள் அட்டாச் பண்ணிடலாம். இது அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் ராங் சைடு, இப்போ ரைட் சைடு வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்குல்ல, அந்த கிளாத்துக்கு அடியில் வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நான் அடியில் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். மேலே வந்து ரைட் சைடு வந்து தெரியுதுல்ல, அதுக்கு அடியில் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டு ஸ்டிச்சு பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ சூப்பராக நமக்கு அந்த ஹூக் வந்து கிடச்சிருச்சுல்ல. இது வழியாக அந்த நாட்டை வந்து நம்ம விட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஷூ லேஸ்லாம் மாட்டுவோம்ல, சேம் அதே மாதிரி தான் அந்த நாட்டு வந்து நான் விட்டு எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் பீஸும் ஃப்ரண்ட்டில் உள்ளதும் பேக்கில் உள்ளதும் அட்டாச் ஆகிடும். நம்ம நெக்லைன் வந்து அந்த நமக்கு ஆல்ரெடி நம்ம குர்த்தா பண்ணுவோம்ல, அதோடு அட்டாச் ஆன மாதிரி இருக்கும். பட் சைடில் வந்து ஸ்கொயர் பீஸ் வந்து நமக்கு அட்டாச் ஆகாமல் தான் இருக்கும். நமக்கு வந்து ஃப்ரண்ட்டோட ஸ்கொயர் பீஸும் பேக்கோட ஸ்கொயர் பீஸும் மட்டும் இந்த ஹூக் மூலயமா கயிறு கட்டி விடுவோம்ல, ஸோ அது மூலயமா தான் அட்டாச் ஆகும். ஸ்டிச்சிங்கில் எதுலேயுமே வராது, அப்படியே ஃப்ளோயாக தான் இருக்கும் ஃப்ரண்ட்டில். ஸோ நான் இந்த நாட்டோட எண்டிங்கில் மட்டும் லட்கன் மாதிரி வைக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு முன்னாடி நிறையா ஒரு 6 to 7 நினைக்கிறேன் 6 டைப்ஸ் ஆஃப் லட்கன்ஸ் வந்து நான் வந்து ரெடி பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி 2 சைட்லேயுமே நம்ம வந்து அந்த நாட்டோட எண்ட் பாயிண்ட் இருக்கும்ல, ஸோ அந்த 4 எண்டு பாயிண்ட் இருக்கும். ஒரு சைடில் 2 எண்டு பாயிண்ட்டு, இன்னொரு சைடில் 2 எண்டு பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி லட்கன் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு குர்த்தி வந்து ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஸ்கொயர் பீஸ் இருக்குல்ல, இதோட லென்த் வந்து இவ்வளோ இருந்தால் தான் நல்லா இருக்கும். நீங்கள் முட்டி வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே போனீங்கன்னா நல்லா இருக்குமான்றதில் என்னோடய டேஸ்ட் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ ஷார்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ நீங்களும் இவ்வளோ ஷார்ட்டாக வேணும்னா பண்ணிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு மேலே நீங்கள் டேப் வச்சு அளந்து பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் அதே மாதிரி அந்த ஸ்லீவ் ப்ரிப்பேர் பண்ண வீடியோவும், நம்ம இந்த மாதிரி பாட்டம் ஸ்கர்ட் அட்டாச் பண்ணுவோம்ல, லைனிங் கிளாத்தை வச்சு எப்படி அட்டாச் பண்ணுவோம், எப்படி ஓரத்தையில் போடுவோன்றதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோவும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் ஜஸ்ட் அந்த ஸ்கொயர் பீஸை மட்டும் அப்படியே மேலே தூக்கி விட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த பாடி பீஸோட வேஸ்ட் அளவு கிடைக்கும். அதில் ஈஸியாக நீங்கள் வந்து எப்பயும் அட்டாச் பண்ணுற மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே அந்த ஸ்கொயர் பீஸோட சைடு இருக்குல்ல, அதுவுமே நம்ம வேஸ்ட்டோட அளவுக்கு நமக்கு சைடில் வந்து வராது. நம்ம ஷோல்டர் அளவுக்கு கட் பண்ணி விட்டதுனால ஷோல்டர் அளவுக்கு தான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஸோ நீங்கள் சைடில் ஓரத்தையில் போட்டதும் நம்ம எப்பயும் எல்லா வீடியோஸ்லையுமே பண்ணுற மாதிரி தான். ஸோ இதில் எல்லாத்துக்கும் காமனாக ஒரு வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த ஸ்லீவுக்கான பர்டிகுலர் வீடியோவுமே நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்களும் உங்களோட ஓல்டு சேரீயை வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். டெஃபினட்டாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.